மிகு பேரவைத் தலைவர்களே, எங்களுடைய ஆட்சியில் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் நியூ சிவா அவருடைய வேண்டுகோளை ஏற்று இங்கே மாண்புமிகு இங்கே முன்னாள் அமைச்சர் அண்ணன் வேலு அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்று கடந்த ஆண்டு அறிவித்து அதுக்கு நிதியும் ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் நந்தன் கால்வாய் திட்டத்திற்கு என்பதை அப்போ அவர் மயிலம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அப்போ அவருக்கு தெரியாது. ஆனால் அது அறிவித்து இப்போ நந்தன் கால்வாய் திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்து ஆணையம் வழங்கப்பட்டு அதுக்கு என்பதை மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு உங்கள் உறுப்பினர் சி வி சண்முகம் அவர் தொகுதி உறுப்பினர். நந்தன் கால்வாய் திட்டம் அவர் சொன்னது போல கடந்த ஒரு 80 ஆண்டு காலமாக யாருமே எந்த ஆட்சியிலும் இந்த பணி மேற்கொள்ளவில்லை. மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியிலே நான் அமைச்சராக இருந்த போதுதான் முதல் முறையாக நந்தன் கால்வாயை தூர்வாரருக்கு நிதி ஒதுக்கப்பட்டு கடந்த 8 ஆண்டுக்கு முன்பு தூர்வாரப்பட்டது. இப்போது நிதி ஒதுக்குவதாக சொல்லப்பட்டார். எப்படி பல திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கி இருக்கிறீங்களோ இதுவரை எந்த திட்டமும் அங்கே நடைபெறவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் சிவகுமார் அவர்களே, நீங்க பேசுங்க. போன 2026 ஜனவரியில் மாண்புமிகு முதலமைச்சர் உறுப்பினர் ஏவா வேலு. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நந்தன் கால்வாய் திட்டம் என்பது நம்முடைய சிவகுமார் சொன்னதை போல அதற்காக முதலாக முயற்சி எடுத்தவர் அண்ணன் ஏஜி அவர்கள் தான். இதுதான் உண்மையும் கூட. அப்பொழுது அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விவசாயத்துடைய அமைச்சராகவே அவர் இருந்தவர். அண்ணன் கலைஞர் அமைச்சரவையில் நீண்ட நெடிய காலமாக அது வேண்டும் என்று கேட்ட காலம் உண்டு. அவர்கள் சொன்னதை போல் தூர்வாருவதற்கெல்லாம் கூட ஏற்பாடு பண்ணிடலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது என்ன ஒரு திட்டத்தினுடைய நோக்கமே சாத்தனூருடைய உபரி தண்ணீர், அந்த உபரி தண்ணீர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஏறத்தாழ 11 ஏரிகளை நிரப்பி அங்கே விவசாயத்தை பார்த்துவிட்டு அதற்கு பின்னால் விழுப்புரம் மாவட்டத்தில் நேரடியாக வர்றது அந்த ஸ்கீமினுடைய வேலையை. ஆனால் அது இதை செய்யலை. கடைசி நேரத்தில், அதாவது குறிப்பாக ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் நம்முடைய அந்நியூர் சிவா அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் முதலமைச்சரை பலமுறை சொல்லி நானே அவரை அழைத்து கொண்டு பேசி ஏற்கனவே விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடந்தபொழுது நாமே ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்குறோம், அதனால் கட்டாயம் இது செய்யணும் என்று சொல்லி அதற்காக நிலையெடுப்பு வேணால் காவா வெட்டினா நிலையெடுப்பு இல்லையா, கவர்மெண்ட்டில் ரெக்கார்டு இருக்குது இல்லையா, அதனால் நிலையெடுப்பதற்காக எங்களுடைய ஆட்சியில் அதுக்கு ஜீவோ போட்டு பணம் ஒதுக்கணும். அதுதான் நம்முடைய எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர் குறிப்பிட்டார். தலைவர்களே, நிதி ஒதுக்குனாங்க. போன ஜனவரி மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் 2026 ஜனவரி விழுப்புரம் மாவட்ட நலத்திட்ட உதவிகளை 9 அறிவிப்பு வெளியிட்டார். அதெல்லாம் நந்தன் கால்வாய் திட்டத்துக்கு நிதி ஒதுக்கப்படும். எது எப்படி இருந்தாலும் பெரியவர் கோவிந்தசாமி ஐயா அவருடைய காலத்தில் இருந்து நிதி ஒதுக்கப்பட்டு ஆய்வு செய்து தூர்வாரப்பட்டதை இல்லை என்பதெல்லாம் இப்போது தமிழக வெற்றிக்கழக ஆட்சியில் தான் அது நிறைவு பெறப் போகிறது என்கிற அறிவிப்பை நாளை நான் நிச்சயமாக எதிர்பார்க்கிறேன். மாண்புமிகு பேரவைத் யாரையும் குறை சொல்ல, நான் சொல்றது அந்த பென்ஷனர் கோயிலால் ஏரி பாதிக்கப்பட்டு உள்ளது. அடுத்தது விக்கிரவாண்டி தொடர்ந்து காணை ஒன்றியம், காணக்குப்பம் மற்றும் பனமலை பகுதிகள் 110 kV துணை மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும் என்று கேட்டு நெடுஞ்சாலைத்துறை மீது சாலை ஊர்கள் இணைப்பது மட்டும் அன்றாட அவைதான். மக்கள் வளர்ச்சியை நோக்கி அழைத்து செல்லும் பாதைகளும் கிராமப்புற மக்கள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.